ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளியின் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட மிக 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 முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் கவன சிதைவு இல்லாமல் நீங்கள் ஒரு மனதோடு கூட அமர்ந்து கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாய் இந்த செய்தி உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. நாம் ஒரு பொருளை அல்லது ஒரு காரியத்தை எந்த அளவு கற்றுக்கொள்கிறோமோ தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அதை குறித்ததான நம்பிக்கை நமக்கு வரும். வள்ளுவன் சொன்னான், கற்க கசடு அற கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னா. அதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிற போது அது குறையில்லாமல் பிழையில்லாமல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் படிக்கணும். அப்படி படித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் அதற்கு ஏற்றாற்போல் நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை படிக்கிறார்கள், ஆனால் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்கள் மிக மிக குறைவு தான். இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போடா, பைபிள் படிச்சுட்டு போடா அப்படிம்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அன்றைக்கி இருக்கிற அந்த காலண்டரை பார்த்து ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தை படிச்சுட்டு கண்ணை மூடி இங்கே ஒரு தொடுதல், இங்கே ஒரு தொடுதல், இப்படி ஒரு தொடுதல், இங்கே ஒரு தொடுதல் போயிட்டே இருப்பான். பெற்றோர்களும் அப்படிதான், ஏதோ ஒரு அதிகாரத்தை, ஒரு வசனத்தை அல்லது ஒரு 5 அதிகாரத்தை கடமைக்காக வாசித்துட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் படிக்காத கிறிஸ்தவங்க இருக்க மாட்டேங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இப்படி எல்லாருமே வேதாகமத்தை படிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற போது ஏன் உலகத்திலே கிறிஸ்தவம் இன்றைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது? கொஞ்சம் யோசிங்க. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வந்து பாட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வந்து நாம் தொழுகை செய்ய முடியும் அல்லது ஆராதிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் சொல்லலாம், இப்படி எல்லா சபையில் இருக்கிற பாஸ்டர்மாரெலாம் சேர்ந்து எல்லாம் ஒரு பேரின்ப பெருவிழா நடத்தலையா அப்படின்னா, அங்கே வரும்போது அதை செய்வார்கள். ஆனால் அங்கிருந்து போன பிறகு அவரவர் கொள்கையை தான் தூக்கி பிடிப்பாங்களே தவிர உன்னுடைய கொள்கைக்கும் எனது கொள்கைக்கும் ஒத்து வராது என்பதை அங்கிருந்து போன உடனே காண்பிப்பார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேரின்ப பெருவிழா அல்லது பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறான்னு வச்சுங்களேன், அதில் எல்லா மத தலைவர்களும் வருகிறார்கள். நான் மத தலைவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ மத தலைவர்களை பற்றி பேசுகிறேன். அதில் CSC வராங்க, லூத்தரன் வராங்க, RCலேருந்து வராங்க, பெண்டிகாஸ்ட்லேருந்து வராங்க, இப்படி எல்லாரும் வராங்க. ஆனால் அங்கே வரும்போது அவர்கள் எல்லாரும் ஐக்கியமாய் இருப்பது போல இருந்தாலும் ஒரு CSI சபையில் ஒரு பெந்தேகோஸ்தனுடைய ஆராதனை முறைகளை செய்வார்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெந்தேகோஸ்து சபையில் CSனுடைய ஆராதனை முறையை நடத்துவாங்களா அப்படின்னு நடத்த மாட்டாங்க. அதுதான் RC கிட்ட எல்லா மத தலைவர்களுமே நாங்கள் இந்த கூட்டத்திலே ஒருங்கிணைகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் கொள்கையில் அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாரும் ஒரே பைபிளை படிக்கிறோம்,
ஒரே வசனத்தை படிக்கிறோம், ஏன் இத்தனை குழப்பங்கள்? கொஞ்சம் உங்கள் மனசுக்கு நான் இடம் கொடுக்குறேன், யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று சொன்னார். இப்போ நாம் இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை நீங்கள் மிக கவனமாய் கேட்டு பயன் அடைய வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த ரட்சிப்பின் முறை அல்லது ரட்சிப்பின் திட்டம் என்று ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ரட்சிப்பின் முறை, ரட்சிப்பின் திட்டம் என்பது சபைக்கு சபை மாறுகிறது. சபைக்கு சபை, இங்கு ஒரு மாதிரி ரட்சிப்பின் திட்டம், இன்னொரு சபையில் வேறு மாதிரி ரட்சிப்பு திட்டம், இன்னொரு சபையில் வேறு மாதிரி ரட்சிப்பு திட்டம். அப்படின்னா இந்த ரட்சிப்பின் திட்டம் அத்தனை மலிவான விலையில் கிடைக்கிறதா? யார் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் என்ற அளவுக்கு அதனுடைய மதிப்பு அவ்வளவு குறைந்து போயிற்றா என்று சொன்னால் அப்படி இல்லை என்று வேதாகமும் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ரட்சிப்பின் திட்டம் அல்லது மீட்பின் திட்டம் என்பது இன்றோ நேற்றோ நாளையோ தோன்றினது அல்ல. ரட்சிப்பின் திட்டம் என்பது தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அவர் மனதிலே தோன்றின ஒன்று. ரட்சிப்பின் திட்டம் மனிதனுடைய யோசனை அல்ல, அது அவரது மனதிலே தோன்றின ஒன்று என்பதை வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அதாவது பிளான் ஆஃப் ரெடிம்ஷன் என்கிற அந்த மீட்பின் திட்டம் என்பது தேவனுடைய மனதிலே திடீரென்று தோன்றின ஒன்று அல்ல. முதலாவது உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக மனிதனை குறித்து அவர் யோசித்தார். அவருக்கு தெரியும், ஒரு உலகம் என்றால் அதிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும், கோள்கள் இருக்க வேண்டும், ஆகாய மண்டலம் இருக்க வேண்டும் என்று தெரியும். மரம், செடி, கொடி, பறவைகள், மீன்கள் எல்லாமே இருக்கணும். மனிதனுக்கு வேண்டிய அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் படைக்க போகிறார். அவருடைய திட்டத்தில் அது இருந்தது. ஆனால் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக தேவனுடைய மனதில் யார் இருந்தார்கள் என்றால் மனுக்குலம் இருந்தது. மனிதனை குறித்து தான் தேவன் முதலாவது யோசித்தார். அதன் பிறகுதான் உலகத்தையே அவர் படைத்தார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தெரிந்தெடுத்தல், ரட்சித்தல், அழைத்தல், பாதுகாத்தல் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பதாக தேவனின் மனதில் தோன்றின திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டம் தான் இன்னைக்கு ரட்சிப்பின் திட்டம். அந்த ரட்சிப்பின் திட்டம் அத்தனை மலிவானதா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். அந்த ரட்சிப்பின் திட்டம் அவ்வளவு சீப்பா போயிடுதா? இன்னைக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் ரட்சிக்கப்படலாம் என்று ஒவ்வொரு சபை தலைவர்கள் போதிக்கிறார்களே. அன்பானவர்களே, கவனிங்க, யோசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுவதை கவனியுங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், கவனிங்க, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அதாவது தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. புரிந்து கொண்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஏதேன் தோட்டம் உண்டாக்கப்பட்டது, அதில் ஆதாம் ஏவாளும் படைக்கப்பட்டு
தேவனால் அங்கே பராமரிப்பு பணியில் விடப்பட்டாங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆதாம ஏவாளும் பாவம் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே பாவம் வந்துடுச்சு. தேவன் மனுஷனை தோட்டத்தில் விரட்டிட்டாரு என்று நாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஏதேன் உண்டாக்கப்பட்டு ஆதாமும் ஏவாளும் மீறுதலுக்கு உட்பட்ட போதுதான் பாவம் உலகத்தில் வந்தது. ஆனால் நம்ம படித்த 2 தீமோத்தேயு 1:9 என்ன சொல்லுது? உலகத்திலே பாவம் பிறப்பதற்கு முன்பதாகவே அல்லது பாவம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கிருபையா பாவமா என்று நாம் பார்த்தால், பாவம் முதலில் வரவில்லை. பாவம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபையை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த கிருபை எப்போ உண்டாயிற்று அப்படின்னா, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் கிருபையை அவர் உண்டாக்கினார். உங்க கிருபைதா பாடுறோம் இல்ல, அந்த கிருபை எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். நான் மறுபடியும் வாசிக்கிற அந்த வசனத்தை, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி, அந்த தீர்மானம் என்ன? ஏற்கனவே எபேசியர் 1:4 படிச்சிட்டோம். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி ஆதி காலம் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவ மனதில் ஏற்பட்ட அந்த காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்றால், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அளித்த கிருபையின்படி நாம் ரட்சிக்கப்படுவது உண்மையானால், இவ்வளவு திட்டமிட்ட பாதுகாக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இன்னைக்கு யார் வேணாலும் எந்த வகையில் வேணாலும் ரட்சிக்கலாம் என்று பேசுகிற சபை தலைவர்களை அது ஏற்றுக்கொள்ளுமா, அங்கீகரிக்குமா என்பதை என் அன்பு தேவ பிள்ளைகளை தயவோடு யோசியுங்கள். இன்னைக்கு யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? எந்த முறையில் ரட்சிக்கப்பட்டீர்கள்? உங்கள் ரட்சிப்புக்கான திட்டம் வேதத்தின்படி தீர்மானிக்கப்பட்டதா? ஆதி காலங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் கொடுத்த கிருபையின்படியாய் வந்திருக்கிற ரட்சிப்பா என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். என ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. இது திட்டமிடப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக திட்டமிடப்பட்டது என்பதை கவனியுங்கள். இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்காக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலியை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு சில கொள்கைகளை ஆரம்பிச்சுட்டு, நான் தான் சபையின் தலைவர், நான் தான் பவுண்டர், நான் தான் பின்னால் பேனரை போட்டுக்கிட்டு பணம் சம்பாதிக்க தூண்டுகிற மக்கள் கூட்டம் எங்கே? தேவ திட்டம் எங்கே என்பதை பாருங்கள். நான் யாரும் குறை பேசலைங்க, நடக்கிற உண்மையை பேசுகிறேன். நான் யாரையும் குறை பேசலை. அப்படி யாருன்னா என் வார்த்தைகள் புண்படுத்தினா மன்னிச்சிருங்க. நான் யாரையும் குறை பேசலை. ரட்சிப்பு என்பது ரொம்ப லகுவாக போயிடுச்சுங்க, ஜனங்களுக்கு லகுவாக போயிடுச்சு. ரட்சிப்பு திட்டம் என்பது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவனுடைய மனதில் எழுந்த ஒரு தீர்மானம். அதை நான் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஆகவே இந்த வசந்த கவனிங்க. 1 பேதுரு 1:20 வாசிக்கிறேன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. இப்போ உலக தோற்றத்திற்கு முன்னே ஏன் குறிக்கப்பட்டார்? ஏனென்றால் ரட்சிப்பு என்பது மனுக்குலத்திற்கு அவ்வளவு முக்கியமானது. அவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுனால தான் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே மனிதனை ரட்சிக்கும்படியான அந்த ஆட்டுக்குட்டியை, மனிதனை ரட்சிக்கும்படியான அந்த பரிசுத்த இரத்தத்தை, மனிதனை ரட்சிக்கும்படியான அந்த பலியை நம்முடைய பிதாவாகிய தேவன்
தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். மனிதன் எப்போது பாவத்தில் விழுவான் என்று அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி ஒரே பலியாக மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை இன்றைக்கு எழும்பி இருக்கிற மத தலைவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் வேதம் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப இயேசு யார் என்றால், பிதாவாகிய தேவனால் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடாக, பஸ்காவாக, பலியாக இருக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதனால ரட்சிப்பு ரொம்ப லேசா எடை போட்டுறாதீங்க. ரட்சிப்பு ரொம்ப 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 முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை நான் உங்கள் மனதிலே கொண்டு வர விரும்புகிறேன். மத்திய 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதாவது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது இது எப்போ தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானம் கூட பிதாவாகிய தேவனால் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தில் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் என்பது மனித குலம் உருவாவதற்கு முன்பதாக, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய மனதிலே திட்டமாய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போ அவர் இவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ சட்டத்திட்டங்களை அவர் ஏற்படுத்தியிருப்பாருங்க, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாருங்க. இன்றைக்கி ஒரு கட்சியில் ஒருத்தர் இணையணுன்னா கூட அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலைக்கு போய் சேரணுன்னா வழியில் போகிற எல்லாரையும் வேலைக்கு எடுத்துருவாங்களா? யோசித்து பாருங்கள். அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா? அதன்படி தான் அவங்க அதுக்கான வேலையாட்கள் எடுப்பாங்க. அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய சபையில் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நேதி இருந்தால், இதுக்காக ஏன் தேவன் ஆதி காலம் முதல் அதுக்காக ஒரு பிளான் பண்ணி அதுக்காக ஒரு வடிவை ஏற்படுத்தி இயேசுவை அதுக்காக முன்குறித்து இப்படியெல்லாம் ஏங்க பண்ணணும்? யோசித்து பாருங்களேன். ஆக இந்த ரட்சிப்பு என்பது சாதாரணமானது இல்லைங்க. இன்னைக்கு பேசுகிற இங்கெங்கும் பேசுகிறார்களே அந்த மாதிரி இல்லைங்க. ரட்சிப்பு என்பது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ராஜ்யம் என்கிற சபை தேவனுடைய மனதிலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சபை கூட மனிதனுடைய கற்பனை அல்ல, காவியம் அல்ல, மனிதனுடைய திட்டங்கள் அல்ல. ஒரு சபை என்றால் என்ன, அது எப்படி இருக்கணும், அது எப்படி ஒழுங்காக நடக்கணும், அதில் எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், இது எல்லாமே தேவன் திடீர்னு போட்ட முடிவு கிடையாதுங்க. திடீர்னு போட்ட முடிவு கிடையாது. இந்த ராஜ்யம் நாம் படித்தோம் மத்தியில், உலக தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய மனதிலே திட்டமிடப்பட்ட ஒன்று. அதனால் நாம் ரட்சிப்பை குறித்து லேசாக எடை போடக்கூடாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வாசிக்க கேளுங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, இங்கே எபேசு சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகின்ற போது என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் என்ற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறார். அதுக்கடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தீர்மானம் யாருடையது என்று சொன்னால் தேவனுடையது. இந்த தேவன்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்த அனாதி தீர்மானம் யாருடையது என்று சொன்னால் தேவனுடையது. இந்த தேவனுடைய தீர்மானம் யார் மூலமாக வருகிறது என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது. அப்படியானால் அது வருவதற்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தீர்மானிக்கப்பட்டது. அதை தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரு? அதுக்கு அடுத்த வசனத்துல, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. தேவன் இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக, இந்த மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த மனுக்குலத்தின் பாதுகாப்புக்காக, இந்த மனுக்குலத்தை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக அவர் ஏற்படுத்தின திட்டங்கள் எல்லாமே உலகத்தை படைப்பதற்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அந்த திட்டம் தான் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை இப்போது நாம் எங்கே காணலாம், எங்கே கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், அந்த திட்டங்களை இப்பொழுது சபையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தார். அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்துல எண்ணிக்கையிலே அடங்காத சபைகள் இருக்கிறது. ஏன் எண்ணிக்கையில் அடங்காத சபைகள் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் ஏதோ ஒன்று முரண்படுகிறது, ஏதோ ஒன்று கருத்து வேறுபடுகிறது. ஆகவே தான் பிரிந்திருக்கிறார்கள். அந்த கருத்து வேறுபாடு இல்லை என்றால் நாம் ஏன் பிரிய வேண்டும்? நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா தானே ஆராதிக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா தானே தேவனை துதித்து பாடணும். எங்கே நாம் முரண்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ தேவனுடைய அனந்த ஞானத்தை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் சபைக்குள் இருக்க வேண்டும். அந்த சபை எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்டதான் சபை. ஆகவே அந்த சபை ஆயிரங்களாக ஏற்படுத்தப்படவில்லை, ஒரே ஒரு சபையை அவர் ஏற்படுத்தினார். ஒரே ஒரு சபையை. ஏன்னா அவர் மனசுல ஒரே திட்டம் தானே, அவர் மனசுல ஒரே எண்ணங்கள் தானே, ஒரே தீர்மானம் தானே. அந்த ஒரே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே அந்த ஒரே சபையாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு சபைக்கு இங்கே இடம் கிடையாது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, மறுபடியும் சொல்றாரு, ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், நீங்கள் மீட்கப்பட்டவர்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அச்சாரம் பெற்றவர்களா, உண்மையாகவே நீங்கள் இதை நம்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதம், அந்த தீர்மானம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏற்படுத்தின அந்த ஒரே தீர்மானத்தின்படி இருக்கிறது என்பதை சற்று கவனியுங்கள். ஒன்றில் மாறினால் கூட அது எல்லாமே சொதப்பலாயிரும். மோசே பாருங்க, எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்த வேதம் சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் தவறினான். ஒரே ஒரு இடத்துல பேசினாரு, அடிச்சிட்டான். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில், மீட்பின் திட்டத்தில் நீங்கள் இணைந்திராமல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணினால் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். வேதத்துக்கு முன்பாக நில்லுங்கள். அந்த வெளிச்சத்திலே உங்களை ஆய்ந்து பாருங்கள். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா, அந்த தீர்மானத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை ஒரு முறை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே,
மனிதர்கள் நினைப்பது போல ரட்சிப்பு என்பது திடீரென்று உண்டானது அல்ல. ரட்சிப்பு என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாக, அப்பா உம்முடைய தீர்மானம், உம்முடைய திட்டம், உமது எண்ணங்கள், உமது சித்தம், அது இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் தீர்மானித்தீர், திட்டமிட்டீர். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோமா என்பதை இந்த செய்தியை கேட்ட விசுவாச கூட்டங்கள், இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தகப்பனே மனிதனும் மனுஷியும் அன்பானவர்களும் கூர்ந்து கவனித்து வேதத்தின் வெளிச்சத்திலே தங்களுடைய வழியை சீர்தூக்கி பார்த்து தேவனுடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்துவை கொண்டு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்கள் ஐக்கியப்பட நீரே உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்க நீர் தகப்பனே அநேகருக்கு இதை பகிர்ந்தளிக்க, அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற தேவனே உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் இன்னைக்கு கேட்ட பாடம் ரொம்ப முக்கியமானது. இதை தொடர்ந்து நாம் ரொம்ப முக்கியமான பாடத்தை படிக்க போகிறோம். நீங்களே கேட்டு நீங்களே வச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தால் உங்கள் சக எல்லா விசுவாசிகளும் இதை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் கூடியிருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.